أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. அளவற்ற அருளாளனும் நிகரில்லா அன்புடையவனுமாகிய எல்லாம் அல்ல அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு தஆலாவை பாராட்டி போற்றி புகழ்ந்தவனாக அல்லாஹ்வுடைய அருளும் சாந்தியும் நமது நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய கிளையார்கள் உத்தம சஹாபாக்கள் இன்னும் அவர்களை பின்பற்றி நடக்கக்கூடிய அவனுடைய நல்லடியார்கள் அனைவர் மீதும் நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக அன்பார்ந்த சகோதரர்களே சகோதரிகளே, உங்களை படைத்து பரிபாலனம் செய்து வரக்கூடிய உங்களுடைய இரட்சகனை எல்லா சமயங்களிலும் அஞ்சி பயந்து வாழுங்கள் என உங்களுக்கும் எனக்கும் நான் உபதேசித்தவனாக இந்த ரமதானுடைய முதல் நாளினுடைய சிறிய ஒரு பயானை ஆரம்பிக்கின்றேன். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா சில காலங்களை நமக்காக வேண்டி அல்லாஹ் தேர்வு செய்திருக்கின்றார். அவனுடைய நன்மைகளை வாரி வழங்குவதற்காகவும் அவனுடைய கூலிகளை பன்மடங்காக ஆக்கி தருவதற்காக வேண்டியும் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா சில நாட்களை, சில இரவுகளை, ரமதான் போன்ற இந்த மாதத்தை அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா தான் தேர்வு செய்திருக்கிறார். இந்த நாட்களை தேர்வு செய்யக்கூடிய வகையில எந்த ஒரு தனி மனிதனுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை. எந்த நாளில் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலாவுடைய அருள்கள் அதிகமாக தனது அடியார்கள் மீது இறங்கும் என்பதை அல்லாஹ் அறிந்தார். எந்த நாட்களில் எந்த இரவுகளில் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய அருள்களை, வெகுமதிகளை, நன்மைகளை, கூலிகளை பன்மடங்காக்கி தருவான் என்பதையும் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா தான் அறிவான். நாம எந்த ஒரு இரவையும் எந்த ஒரு நாளையும் நாம முன்னுக்கு நின்று இது ஒரு சிறந்த நாள், ஒரு சிறப்பான ஒரு இரவு என்று சொல்வதற்கு எந்த ஒரு மனிதனுக்கும் தகுதியே கிடையாது. அந்த வகையில் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்மவர்களுக்கு இந்த ரமதான் என்ற ஒரு சிறப்பிற்குரிய ஒரு மாதத்தை அல்லாஹ் தேர்வு செய்திருக்கின்றார். அல்லாஹ்வுடைய ஒரு பெரிய ரஹ்மத் என்று தான் சொல்ல வேண்டும். பலவாறான நன்மைகளுக்கு இந்த மாதத்தில் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய கூலிகளை இரட்டிப்பாக்கி தருகிறான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார். அன்பார்ந்த சகோதரர்களே சகோதரிகளே, இந்த மாதத்தை மற்ற மாதங்களை போன்று கழித்து விட எண்ணி விடாது. ஷவ்வால், துல்காதா, தில்ஹஜ்ஜி, முஹர்ரம், சஃபர், ரபியுல் அவ்வல், ரபியுல் ஆஹிர் சொல்லி மாதங்கள் நம்ம கடந்து போயிருக்கா இல்லையா? அந்த மாதங்கள் மாதிரி இந்த மாதத்தை நீங்க கருதி விடாதீங்க. இந்த மாதத்திற்காக வேண்டி ஒரு தனியான ஒரு முக்கியத்துவத்தை கொடுப்பதற்கு உங்களுடைய மனதில் உறுதியான ஒரு நம்பிக்கை வைத்துக் கொள்ளுங்கள், ஆசை வைத்துக் கொள்ளுங்கள். இந்த மன உறுதி தான் நமக்கு அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலாவிடத்துல ஒரு சிறப்பிற்குரிய ஒரு பரிசை நமக்கு ஈடு தரும். நாம் இந்த மாதத்தினுடைய சிறப்பை, இந்த மாதத்தில் கிடைக்கக்கூடிய நன்மைகள் மீது நாம முழு நம்பிக்கை வைக்கவில்லை என்று சொன்னால் எல்லா மாதங்களும் கழிந்தது போன்று இந்த மாதம் கழிந்தது. அதற்குத்தான் நமக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 வகையான முறையில் நமக்கு இந்த மாதத்தில் நாம் கண்டிப்பாக செய்ய வேண்டிய எத்தனையோ நன்மைகள், ஏராளமான நன்மைகள் இருப்பதோடு சில விஷயத்தை ரசூலுல்லாஹ் குறிப்பிட்டு நமக்கு சொல்றாங்க. அது என்ன சொன்னாங்க? மன் சாம ரமதான ஈமானன் வ இஹ்திசாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பிஹி. நம்ம எப்போது கேட்கக்கூடிய ஹதீஸ் தான். எல்லா ரமதான் மாதத்திலும் இந்த ஹதீஸை நம்ம கேட்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஒவ்வொரு ரமதான் மாதத்திலும் இந்த ஹதீஸ் சொல்லிட்டு தான் இருப்பாங்க.
அது மட்டுமல்ல, உங்களிடையே ஷஹரும் அதாக்கும் ஷஹரும் முபாரக், உங்களிடையே முபாரக்கான ஒரு மாதம் வந்திருக்கிறது, முபாரக்கான ஒரு மாதம் வந்திருக்கிறது. யா பாகியல் ஹைரி அக்பில் வயா பாகிய ஷர்ரி அக்ஸிர், நன்மையை தேடக்கூடியவனே நீ முன்னுக்கு வா, தீமையை தேடக்கூடியவனே அப்பா உன்னோட தீமையான காரியங்களை விட்டு உன்னை நீ தடுத்துக்கொள், சுருக்கிக்கொள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார். அந்த ஹதீஸை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஈமான் வேணும், இஹ்திசாபு வேணும். ரமதான்ல நாம நோக்கக்கூடிய இந்த நோன்பை பற்றி உள்ள சிந்தனை நம்முடைய உள்ளத்துல முதல்ல வரணும். இது என்ன நோன்பு? இது இந்த நோன்பை நாம ஏன் நோக்கணும்? இந்த நோன்புல கிடைக்கக்கூடிய பலாபலம் நமக்கு என்ன? உடல் ரீதியான பலாபலன்களை இப்ப இந்த காலத்துல ஏராளமா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நம்ம அதை பத்தி பேச வேண்டிய தேவையில்லை. நமக்கு உடல் ரீதியிலான பலாபலன்களை பற்றி இன்றைக்கு பலரும் உண்ணாவிரதம் இருப்பதால் கிடைக்கக்கூடிய பலாபலன்களை பற்றி பலரும் நிறைய எழுதுகிறார்கள். அது நமக்கு சம்மந்தம் இல்லை. நமக்கு உடல் ரீதியிலான பலன் என்ன? நமக்கு உள்ளத்துக்கு கிடைக்கக்கூடிய பலன் என்ன? அதை பற்றி தான் நம்ம யோசிக்க நம்ம கடமைப்பட்டிருக்கிறோம். அப்ப அதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில விஷயங்கள் நமக்கு கற்றுத்தருகிறார்கள், எளிமையாக்குகிறார்கள். எப்படி இந்த ரமதான் மாதத்தில் நாம் நோக்கக்கூடிய இந்த நோன்பினுடைய பலாபலனை நாம் எப்படி அடைகிறது? எப்போதும் போல காலையில் எந்திரிச்சோம், எப்போதும் போல பாடு பேசிக்கிட்டு தெரிஞ்சோம், எப்போதும் போல டெலிஃபோன் எடுத்துக்கிட்டு 3/4 மணி நேரம் 1 மணி நேரம் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தோம், இல்லாத பொல்லாதவை எல்லாம் நம்ம பேசிக்கிட்டு தீர்த்துக்கிட்டு இருந்தோம். அது மாதிரி இந்த ரமதானை நம்ம ஓட்டுறதா? இல்லை சகோதரர், அந்த மாதிரி இந்த ரமதான் இந்த நோன்புடைய காலத்தை நம்ம ஓட்டி விட முடியாது, ஓட்டவும் கூடாது. அப்படி நாம எப்போதும் போல ஒரே நிலையில் இந்த மாதத்தை நாம ஓட்ட நினைப்போமையானால் நாம பிடிக்கக்கூடிய நோன்புக்கு எந்த விதமான பலனையும் நாம் அடைய மாட்டோம். இது உறுதி. இது அல்லாஹ்வுடைய இந்த நோன்பினால் கிடைக்கக்கூடிய எந்த ஒரு பலனையும் நாம் அடைய மாட்டோம். அதற்குத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜும்மாவுடைய மேடையில் ஏறும்போது ஆமீன் ஆமீன் சொல்றாங்க. ஆமீன் ஆமீன் 3 தடவை ஆமீன் ஆமீன் சொல்றாங்க. 3 விஷயங்களுக்கு ஒன்றை மட்டும் பிடிச்சிக்கணும். ரசூலுல்லாஹ் அந்த 3 ஆமீன் சொல்றாங்க. சஹாபாக்கள் பின்னாடி கேட்கற, ஏன் இப்போ ஆமீன் சொன்னீங்கன்னு சொல்லி. அப்புறம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு 3 விஷயத்தை ஜிப்ரீல் வந்தாரு, இந்த மாதிரி சொன்னாங்க, நான் அதுக்கு ஆமீன் சொன்னேன் அப்படின்னாங்க. 3 விஷயங்கள். அது ஒரு விஷயம் என்னது? மன் அதரக ரமதான வலம் யுக்ஃபர் லஹு, யார் ரமதானை அடைந்தாரோ, ரமதானை அடைந்து அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படவில்லையோ, அவர் அல்லாஹ்வுடைய ரஹமத்தை விட்டு அவர் தூரமாகி விடுவாராக என்று ஜிப்ரீல் சொல்றாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆமீன் சொல்றாங்க. அப்ப நாம பிடிச்ச நோன்பை சும்மா அப்படியே எப்போதும் போல ஒரு நிலையிலே இந்த நோன்பை நாம கடத்துவோமே, அந்த நோன்புல எந்த விதமான பலனையும் நாம் பெற முடியாது. அல்லாஹ் விரும்புகின்ற நோன்பை நாம பிடிச்சாகணும். அதான் பிரச்சனை. நம்முடைய நோன்பு எப்படி இருக்குன்னு சொன்னா, அல்லாஹ் எப்படி விரும்புகிறான், அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு எப்படி விரும்புகிறாங்க, அப்படியான நோன்பை தான் நாம பிடிக்கணும். நம்முடைய மனப்போக்கில் நாம நோன்பு பிடிச்சோமே, அந்த நோன்புக்கு அல்லாஹ்விடத்துல எந்த விதமான பலாபலனும் கிடையாது. அதுக்கு தான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலேயே ரமதான அடைஞ்சி நோன்பு பிடிச்சி பாவ மன்னிப்பு அளிக்கப்படாதவரும் இருக்கிறார் என்ற ஒரு விஷயத்தை ரசூல் அன்றைக்கு சொல்லிட்டாங்க. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க? ரமதான் வந்தா நோன்பு பிடிக்க போறியா, உண்மையான நம்பிக்கை ஒன்று இருக்கு, ஈமான். ஈமான் உண்மை முழுமையான நம்பிக்கை உன்னுடைய உள்ளத்தில் ஆழமாக இருக்கணும். வஹ்திசாபன், அந்த நோன்புக்கு ஒரு கிடைக்கக்கூடிய கூலிய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிடத்துல கணக்கிட்டு முழு நம்பிக்கை இதற்குரிய கூலிய நம்ம அல்லாஹ்விடத்துல கிடைக்கணும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு ஒருவர் நோன்பு பிடிப்பாரு. ஆனால் தான் உஃபிரலஹு மா தகத்தம மின் தம்பி என்று சொல்றாங்க. அவருடைய முன் சென்ற பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு போகுதுன்னு சொன்னாங்க. அல்லாஹ் விரும்பக்கூடிய நோன்புன்னு சொன்னா அங்க முழு நம்பிக்கை, இந்த நோன்புனா கிடைக்கக்கூடிய
கூலியின் மீது, அல்லாஹ்விடம் கிடைக்கக்கூடிய வெகுமதிகளின் மீது முழு நம்பிக்கை வேண்டும் நமக்கு. முதல்ல நிச்சயமாக அல்லாஹ்விடத்தில் இதற்கான கூலியை நாம் பெறுவோம் என்ற கணக்கிடுதல் நம்ம இடத்துல இருக்கணும். ஈமான் இஹ்திசாப். அதற்கடுத்து ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த நாட்களில் நமக்கு சில காரியங்களை செய்வதற்கு இலகுவாக்கி கொடுத்துருக்கிறான். சில விஷயங்கள் இப்போ நாம தராவி கியாமுல் லைல் அப்படின்னு சொல்லி பேரில் நாம் தொழுகிறோம். வேற எந்த மதத்தையும் நாம் தொழுவோமா? வீட்டிலேயாவது தனியாக எடுத்து தொழுவோமா? அந்த பவர் இந்த ரமதானோடு ரமதான வரைக்கும் நல்ல அழகா இருக்கணும். 100%. ஷவ்வால் ஆரம்பிச்ச உடனே அது 90% குறையும். துல்கால ஆரம்பிச்ச உடனே அது 80% குறையும். துல்ஹஜ் ஆன உடனே 70 ஆகும். இப்படி முஹர்ரம் சபரோடு அதோட மௌத்தா போகலாம். முடிச்சு அவ்வளோ. அந்த இரவு தொழுகைங்கிற அந்த எண்ணமே நம்முடைய உள்ளத்துல வராது. ஆனால் அது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவ்வளவு இலகுவாக நமக்கு ஆக்கி கொடுத்துருக்கான் இந்த மாதத்துல. இது சும்மா இங்க வீண் கதைகள் பேசுவதற்காக வேண்டிய நாம் வரக்கூடாது. வீட்டை விட்டு புறப்படும் போது, அப்பா காலையில் உங்க வீட்டான என்னமா செஞ்சீங்க, சஹருக்கு சாப்பாடு, இஃப்தாருக்கு என்னமா செய்ய போறீங்க, நாளைக்கு என்ன செய்ய போறீங்க, இன்னைக்கு என்ன செய்ய போறீங்க, வர வெள்ளிக்கிழமை வருதா, 7ஆம் நோம்பு 12ஆம் நோம்பு, அதுக்கு என்ன செய்ய போறீங்க, இதை பாடுபடுத்த நமக்கு வரக்கூடாது. நாம வரக்கூடாது. அப்படிப்பட்ட வீண் பேச்சுக்களை பேசுவதற்குள்ள இடம் அல்ல இது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மன் காம ரமதான, முதல் ஹதீஸ்ல சொன்னாங்க மன் சாம ரமதான, ரமதான்ல யார் நோன்பு நோக்கிறாரோ ஈமான் இஹ்திசாபோடு, அது மாதிரி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க மன் காம ரமதான, ரமதான்ல யார் கியாம் செய்து தொழுகிறாரோ, நின்று வணங்குகிறாரோ, ஸ்பெஷல் வணக்கம். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருஷம் பூரா செஞ்சிருக்காங்க தான். நாம இந்த மாதத்தில் ஜமாத்தாக கூடி நாம தொழக்கூடிய முறையில் ஒரு அமைப்பு இந்த மார்க்கத்தில் ஆக்கப்பட்டிருக்கிறது. அதை அல்லாஹ் நமக்கு இலகுவாக ஆக்கி கொடுத்திருக்கிறான். அப்ப அதுல என்ன சொல்றாங்க? ஈமானும் வேண்டும் இஹ்திசாபும் வேண்டும் சொல்றாங்க. ஈமானும் வேண்டும் இஹ்திசாபும் வேண்டும். என்ன கிடைக்குது? உஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பிஹி, அவருடைய முன் சென்ற பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு போகுது. சகோதரர்களே, நாம் அந்த இடத்துக்கு வர்றது சும்மா விளையாட்டுக்காகவும் வீணுக்காகவும் பாடு பேசிட்டு தெரியவும் இல்லை. நாம இந்த தொழுகையின் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மையை வாரி சுருட்டி கொண்டு போறதுக்கு நம்ம வரணும். அந்த எண்ணம் தான் நம்முடைய உள்ளத்தில் இருக்கணும். அந்த எண்ணம் நம்முடைய உள்ளத்தில் ஆழமாக பதியவில்லை என்று சொன்னால் இது சும்மா குனிஞ்சு நின்றதுதான் மிச்சம். அதான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, சேர்த்து சொல்றாங்க, காம ரமதான் சாம ரமதான் காம ரமதான். அதுக்கு அடுத்தாவது ரசூலுல்லாஹ் சொல்லக்கூடியது பின்னால வரக்கூடிய இரவு. மன் காம லைலத்தல் கத்ர், இந்த ஹதீஸ்ல ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, அத்தாக்கும் ஷஹர் முபாரக், முபாரக்கான ஒரு மாதம். ஒவ்வொரு ரமதான் ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, ஒவ்வொரு ரமதான்லையும் சொல்லுவாங்க, உங்களிடத்துல முபாரக்கான ஒரு மாதம் வந்திருக்கிறது. ஃபீஹி லைலத்துன் ஹைரும் மின் அல்ஃபி ஷஹர், அந்த மாதத்துல தான் ஒரு இரவு இருக்கிறது, அது 1000 மாதங்களை விட சிறந்தது. 1000 மாதங்கள் செய்தால் என்ன பலாபலனை அடைவோமோ அதை ஒரு இரவுல எல்லாம் வச்சிருக்கிறானா, அது எவ்வளவு பெரிய ஒரு சன்மானம். யோசிச்சு பாருங்க கொஞ்சம். அங்கே ரசூலுல்லாஹ் தான் சொல்றாங்க, ஈமான் இஹ்திசாப், ஈமான் இருக்கணும், இஹ்திசாப் இருக்கணும். உஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பி, அவருடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு போகும். சகோதரிகளே, இது ஒரு பெரிய சான்ஸ். இது எல்லா மாதங்களை போன்றும் இதை நீங்க கழிச்சிடாதீங்க. அல்லாஹ் விரும்பக்கூடிய நோன்பை நோக்கணுங்கிற மன உறுதிப்பாட்டில் இருங்க. ரசூலுல்லாஹ் அழகாக இதை விட கடுமையாக ரசூலுல்லாஹ் எதையும் சொன்னதில்லை. என்ன சொல்றாங்க? நம்ம கேட்கிற பல ஒவ்வொரு இடமும் கேட்கத்தான் செய்யணும். சில இறுகி போன உள்ளங்களுக்கு சில வார்த்தைகள் தைக்கும். இறுகி போன உள்ளங்களுக்கு, இதயங்களுக்கு சில வார்த்தைகள் அந்த ஒரு வகையான இலகல் தன்மையை உண்டாக்கும். முற்காலத்தில் எப்படி இருந்திருப்பாங்க? திடீர்னு ஒரு வார்த்தையை கேட்பாங்க, திடீர்னு ஒரு வசனத்தை கேட்பாங்க, திடீர்னு ஒரு ஹதீஸை கேட்பாங்க. அது அவங்களுடைய மனதில் கிடக்குன்னு ஒரு 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 குட்டை போட்டும், ஒரு மனதில் ஒரு பிரதிபலனை, ஒரு பாதிப்பை உண்டாக்கிவிடும். இது அல்லாஹ்வுடைய வேதத்துக்குள்ள ஒரு அற்புதம். அது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சொல்லுக்குள்ள அற்புதம். அது
இப்படியே இருந்திருப்பாங்க. ஆனால் ஒரு வார்த்தை அவங்க பல வருடங்களுக்கு பின்னால் அவங்களுடைய செவியில் விழுந்த ஒரு வார்த்தை அவர்களை ஒரு பெரிய ஒரு சாலையான பிள்ளையை ஆகிறது. அதுக்காக சொல்ல திரும்ப திரும்ப எல்லாரும் சொல்றாங்க. என்ன சொன்னாங்க? இதை விட கடுமையை வார்த்தை சொல்ல முடியாது. மல்லம் யதா அவுல ஜூரி வல் அமல பிஹி வலைஸ லில்லாஹி ஹாஜத்துன் அன் யதஅ தஆமஹு வ ஷராபஹு வ ஷஹவாத்திஹி. இதை விட ஒரு கடுமையான வார்த்தை நம்ம சொல்ல முடியாது. என்ன ரசூலுல்லாஹ் சொன்னாங்க? எவர் ஒருவர் அவுல ஜூரை விடவில்லையோ, பாவமான பேச்சு, பொய் பேச்சு, அவதூறு பேச்சு, படித்து பேசுற பேச்சு, அபாண்டங்களை சுமத்துற பேச்சு, வாக்கு மாறுதல் செய்யக்கூடிய பேச்சு, எவர் இந்த அவுல ஜூரை விடவில்லையோ, அதை கொண்டு அமல் செய்வதை விடவில்லையோ, ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லலாம். வலைஸ லில்லாஹி ஹாஜத்துன். நம்ம சொல்லுமா இல்லை கோபதாபத்துல, உன் உறவே வேண்டாண்டா அப்படின்றோம். முடிஞ்சு போச்சு. உன் உறவே வேண்டாம். அதை விட ஒரு பெரிய வார்த்தை எதுவுமே இல்லை. அதை மாதிரி சொல்றாங்க. அல்லாஹ்வுக்கு நீ சாப்பிடாமல் இருப்பதோ, நீ குடிக்காமல் இருப்பதோ, உன்னுடைய மனோ இச்சைகளை அடக்கி கொண்டு இருப்பதிலோ அல்லாஹ்வுக்கு எந்த தேவையும் இல்லை என்று சொல்றாங்க. வலைஸ லில்லாஹி ஹாஜா. இதை விட கடுமையான சொல் என்ன வேணும் நமக்கு? அப்ப இது மனதை தைக்கணுமா தைக்க கூடாது? அந்த வார்த்தை அல்லாஹ் விரும்பக்கூடிய நோன்பு எதுன்னு சொன்னா, உன் வாயில பொய் வந்து விடக்கூடாது, உன் வாயில அவதூறான பேச்சுக்கள் வந்து விடக்கூடாது, உன் வாயில கோர் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை வந்து விடக்கூடாது, உன் வாயில மூட்டி விடக்கூடிய வார்த்தை வந்து விடக்கூடாது, தப்பான முறையில எப்பொழுதுமே நெகட்டிவாக யோசிக்கக்கூடிய முறையில் உங்களுடைய வாயிலிருந்து வார்த்தை வந்து விடக்கூடாது. இது எல்லாம் விட்டா நம்ம நிம்மதியா இருப்போம் வேண்டாமா? நம்ம நிம்மதியா இருப்போம். பொய் சொன்னாதான் நம்ம நிம்மதி கெட்டு போகும். பொய் சொன்னாதான் குழப்பம், அவதூறு பேசினாதான் குழப்பம், அபாண்டங்கள் சுமத்தினாதான் நம்முடைய உள்ளத்து இதயத்தில் குழப்பம், மன நோய். இதை விட்டுட்டோம்னா நம்ம அழகான சுத்தமான சுகமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து தொடர்ந்து கொண்டு இருப்போம். அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீ நோன்பு வச்சிருக்கன்னு சொன்னா உன்னுடைய வாயிலிருந்து இந்த மாதிரியான வார்த்தைகள் எல்லாம் வரக்கூடாது. அப்படி வந்தால் ரசூலுல்லாஹ் இன்னொரு ஹதீஸை சொல்றாங்க, ருப்ப சாயிமின் லைஸ லஹு மின் சியாமிஹி இல்ல ஜூஉ வல் அதஷ் அப்படின்றாங்க. அது இது அதை விட பெரியது. எத்தனை நோன்பார்கள் நோன்பு நோக்கிறார்கள், அல்லாஹ்வுடைய நோன்பை நோக்கவில்லை, அல்லாஹ் நாடிய நோன்பை அவர்கள் நோக்கவில்லை, தங்களுடைய மன இச்சைகளின்படி நோன்பை ஆக்கி கொண்டார்கள். அவர் இஷ்டத்துக்கு எதையும் செய்வார், எதையும் பேசுவார், இல்லாத கற்பனைகளை எல்லாம் செய்து கொள்வார். இது அல்லாஹ் விரும்பக்கூடிய நோன்பு அல்ல. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, எத்தனையோ நோன்பாடிகள் நோன்பு நோக்கிறார்கள், ஆனால் அவர்களுக்கு கிடைத்த பலாபலன் என்ன தெரியுமா? பட்டினி கிடந்ததும் தாகித்திருந்ததும் தான் தவிர வேற ஒன்றுமே இல்லை என்று சொல்றாங்க. ஒன்றுமே இல்லை. நாம கொஞ்சம் கவனமா இருக்கணுமா வேண்டாமா? நோன்புங்கிறது ஒரு நீண்ட நேர ஒரு வணக்கம். 15 மணி நேரம், ஏறத்தாழ 15 மணி நேரம். இப்போ ஒரு ஆள் தொழுகிறாரு, தொழுகும் போது தனக்கு முன்னால் ஒரு ரேடியோவை ஆன் பண்ணி விட்டுக்கிட்டு ஒரு அழகான பாட்டை கேட்டுக்கிட்டே தொழ முடியுமா? மனசுக்கு இடம் கொடுக்குமா? நம்ம என்ன சொல்ல முடியாது, டேய் ஆகுன்றா, பாப்பா தொழுகிறாங்க, அம்மா தொழுகிறாங்க, நாத்தா தொழுகிறா, அப்படித்தான் நம்ம சொல்லுவோம். நம்ம அப்படித்தான் நம்ம எல்லோரும் சொல்லுவோம். தொழுகும் போது ஒரு இசையை கேட்க முடியாது, கூடாது இல்லையா? அப்ப பிள்ளைகளே தடுக்குது. அப்ப அது ஒரு வணக்கத்தை செய்யும் பொழுது இந்த வணக்கத்துக்கு நேர் முரணான எந்த ஒரு காரியத்தை நம்ம செய்ய முடியாது. அது மாதிரிதான் நோன்பு. நோன்பு என்ன அரை மணி நேரத்துக்கு முடிஞ்சு போற வேலையா? நோன்பு என்பது 5 நிமிஷத்துல முடிஞ்சிருமா? தொழுகு முடிஞ்ச மாதிரி இல்லையா? ஒரு 15 மணி நேரமா? 15 மணி நேரம் அந்த நோன்புக்குள்ள மரியாதையை நாம விளங்கவில்லை என்று சொன்னால் போச்சு, அவ்வளவு போச்சு.
தொலைஞ்சது நம்ம நோன்பு ஒன்றும் இல்லை. அல்லாஹ் காப்பாற்றணும். நம்முடைய ஆசை, நம்முடைய மன ஓட்டம் எல்லாம் அல்லாஹ் விரும்பக்கூடிய முறையில் உள்ள நோன்பு பிடிக்கணுங்கிற ஒரு ஆசை நம்முடைய உள்ளத்தை வந்துச்சுன்னு சொன்னா நோன்பு உங்களை தடுக்கும். ஜாபீர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, இதா சும்த ஃபல்யசும் சம்உக வ பஸருக வ ஐனுகன்னு சொல்றாங்க. எவ்வளவு அழகான வார்த்தை சொல்றாங்க ஜாபீர் இப்னு அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு. முஸன்னஃப் இப்னு அபி ஷைபா இருந்த வார்த்தை. அவங்க என்ன சொல்றாங்க, நீ நோன்பாரியாக இருந்தால், நீ நோன்பு பிடித்திருந்தால் முதல்ல உன்னுடைய வயிறு மட்டும் நோன்பு பிடிக்க வேண்டிய, நோன்பு பிடிக்கணும்னு அர்த்தம் இல்லை, உன்னுடைய கண்ணு நோன்பு பிடிக்கட்டுங்கிறாங்க, உன்னுடைய காது நோன்பு பிடிக்கட்டுங்கிறாங்க, உன்னுடைய நாவு நோன்பு பிடிக்கட்டுங்கிறாங்க. அது என்ன கண்ணு நோன்பு பிடிக்கிறது, அது என்ன காது நோன்பு பிடிக்கிறது, அது என்ன நாவு நோன்பு பிடிக்கிறது? யோசித்து பாருங்கம்மா, யோசித்து பாருங்க. ஏன் என்ன அது என்ன கண்ணு என்ன நோன்பு பிடிக்குது? என்ன செய்யணுமா? கண்ணு முடியாது, பார்க்க முடியாது. ஹராமான விஷயங்களை, பார்க்கக்கூடாத விஷயங்களை, ஒரு அந்நிய பெண்ணை தொடராக பார்க்க முடியாத, பார்க்கக்கூடாத ஒரு நிலையை மார்க்க நமக்கு கற்றுத்தரும். எதையும் பார்க்க முடியாது. நோன்பு ஒன்று தடுக்கணும். அப்படி உன்னுடைய காதை தடுக்கணும், உன்னுடைய காது நோன்பு பிடிக்கணும். மாஷா அல்லாஹ், ரொம்ப போர் அடிச்சு போச்சு, அசருக்கு பின்னாடி இருந்து நமக்கு பசி தாங்க முடியல, இன்னத்தையாவது மொபைல ஒரு சொருவி வந்தால காதில் ஒரு சொருவிட்டு அப்படியே படுத்தோம்னா தொலைஞ்சு போச்சு நோன்பு. அவ்வளோதான். அப்பவுமே தொலைஞ்சு போச்சு, அப்பவுமே தொலைஞ்சிச்சு. எப்போ காதில் சினிமா பாட்டை வச்சுட்டு காதில் சொருவணுமோ அப்பவுமே அந்த நோன்பு க்ளோஸ், நோன்பு க்ளோஸ். பிள்ளைகள்லாம் விட்டுறாதீங்க இந்த மாதத்தில். அதுக்கு அவனுடைய மதுரை சொல்லிக்கூடாது, இந்த மாதம் மட்டும் தான் பார்க்கக்கூடாதுன்னு சொல்றாரு. மதுரை செவ்வாழை பூரா கண்டா எல்லாம் சேர்த்து மாற்றி பார்த்துலாம் நினைச்சுக்கிறாங்க. நமக்கு இது பயிற்சி முகாம். நம்மை நாமே தடுத்து கொண்டோமா இல்லையா? நம்மை நாமே தடுத்து கொண்டோம். எத்தனையோ வேலைக்கு விட்டு நம்மை தடுத்துக் கொள்கிறோம். அது தொடரணும். அது தொடர்றதுக்குள்ள கொஞ்சம் மனுஷனை பொறுத்த மட்டும் எப்போதுமே ஈமான பலவீனமானவன் தான். உடல் பலவீனம் வேற, ஈமான் பலவீனம். கொஞ்சம் கொஞ்சம் பவர் குறைஞ்சிக்கிட்டே தான் இருக்கும். அது அப்பப்போ அல்லாஹ் மூட்டுவதற்காக வேண்டி, அதை கொஞ்சம் பவர் ஏற்றுவதற்காக வேண்டி தான் 5 நேர தொழுகை வச்சுக்கிட்டு சொல்றாங்க. 5 நேர தொழுகை, ஜும்மா டு ஜும்மா, ரமதான் டு ரமதான், ஹஜ்ஜுக்கு ஹஜ்ஜி. மனுஷன் அப்படித்தான். அப்போ அந்த மாதங்கள் நாம் எப்படி ஏனதான் இருந்தாலும் கூட இந்த மாதத்தில் நாம் நோற்றிருக்கக்கூடிய இந்த நோன்புக்கு மரியாதை கொடுக்கும் முகமாக இவைகளை பற்றி எல்லாம் சிந்தனை நாம் செய்யவில்லை என்று சொன்னால் நாம் மிகப்பெரிய நஷ்டவாதி. அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தையை நம்ம கவனிக்கணும். நாம நோன்பை நாம ஏன் விதியாக்கணும்? நீங்க எல்லாம் தாய் திருந்து கஷ்டப்படணும் அல்லாஹ் சொல்லல. அப்படி லஅல்லகும் தத்தஅத்தஷூன் சொல்லல, லஅல்லகும் தஜூன் அப்படின்னு சொல்லல. நோன்பை நான் ஏன் கடமையாக்கணும்னு சொன்னா லஅல்லகும் தத்தகூன், நீங்க அல்லாஹ்வை உண்மையாக பயந்து அஞ்சு நடக்கக்கூடிய மக்களாக நீங்க ஆக வேண்டும் என்பதற்காக வேண்டிதான். அஞ்சு நடப்பது என்றால் என்ன என்பதை 11 மாசத்தில் நாம விளங்கல. இந்த 12வது மாசத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மாதத்தில், ரமலான் மாதத்தில் நமக்கு ஒரு பயிற்சி முகாம் கொடுத்திருக்கிறார். எல்லாவற்றையும் ஒரு உண்மையான காரியங்களை செய்வதும், அல்லாஹ்வால் தடுக்கப்பட்ட விளக்கப்பட்ட விஷயங்களை விட்டு தூரமாகுவதற்கு பேர் தான் தக்வா. அல்லாஹ்வுடைய அதாபு நம்மகிட்ட வந்துடக்கூடாது, அல்லாஹ்வுடைய லானத்து நம் மீது இறங்கிவிடக்கூடாது, அல்லாஹ்வுடைய அதிர்ச்சி நம் மீது இறங்கிவிடக்கூடாது என்பதற்காக வேண்டி அதற்கும் நமக்கும் இடையில நாம ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய திரைக்கு பேர் தான், அந்த அரணுக்கு பேர் தான் தக்வா. அது எந்த அரண், எந்த திரை? அல்லாஹ்வுடைய அதாபை விட்டும் லானத்தை விட்டும் அதிர்ச்சி விட்டும் பாதுகாக்கக்கூடிய அரண் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா அது அல்லாஹ்வுடைய கடமைகளை செய்வது, அல்லாஹ்வால் தடுக்கப்பட்ட காரியங்களுக்கு தூரமாகிக்கொள்வது. இந்த நிலை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மாதத்துல ஒரு பயிற்சியாக நமக்கு கொடுத்திருக்கிறார். நம்ம எல்லோரும் அதில் இருக்கிறோம். அறிந்தோ புரிந்தோ புரியாமலோ நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆசைப்படுறோம், இது நான் ஏவப்பட்ட காரியங்களை செய்யணும் என்பதற்காக நம்மை நாமே தடுத்துக் கொள்கிறோம், விளக்கிக் கொள்கிறோம். இதுக்குதான் நோக்கம், நோம்புடைய நோக்கம்.
ஆகவே சகோதர சகோதரிகளே, இந்த மாதம் ஒரு சிறப்பான கண்ணியமான மாதம் சகோதரிகளே சகோதரிகளே. நாம் நோக்கக்கூடிய நோன்பும் அளவிட முடியாத நன்மையை தரக்கூடியது. அளவிட முடியாது, நம்மளால் வாயால் சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு நம்முடைய மார்க்கை நம்ம சொல்லி கொடுக்கணும். இதையெல்லாம் மனசில் வச்சு அல்லாஹ் விரும்பக்கூடிய நோன்பை தான் இந்த மாதத்தில் நான் நோற்பேன் அப்படிங்கிற உறுதிமொழியை நீங்கள் எடுத்துக்கொண்டாலே போதும். நாளை இருந்து நிச்சயமாக நோன்பு நோக்கக்கூடிய நிலையில் எந்த விதமான தவறான தப்பான மார்க்க விரும்பாத எந்த ஒரு காரியத்தை நீங்கள் செய்ய மாட்டீங்க. எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் காதால் கேட்க முன்னுக்கு வர மாட்டீங்க. எந்த ஒரு கெட்ட வார்த்தையும் பேசுவதற்கு உங்களுடைய நாவு கூசும். இது கூசிடுச்சு, கேட்கக்கூடாத ஒரு நிலையை உங்களுக்கு மத்தியில் உண்டு பண்ணிடுச்சுன்னா நீங்க உறுதியா நம்பிக்கொள்ளுங்க, உங்களுடைய நோன்பு அல்லாஹ்விடத்தில் நிச்சயமாக கபூலாகும். அல்லாஹ் அப்படிப்பட்ட நன்மை கற்பூரத்தில் மனைவரையும் சேர்த்த முடிவான என்று கேட்டுக்கொண்டு நாளையிலிருந்து இன்ஷா அல்லாஹ் சரியாக எப்போதும் போல 8:30 மணிக்கு இஷா தொழுகை ஆரம்பிக்கப்படும். 8:45 தராவி தொழுகை ஆரம்பிப்போம். முடிஞ்ச உடனே இந்த மாதிரி ஒரு 15 நிமிஷம் பேச முடியும். அல்லாவுடைய அருளை பெற்ற ஆக்கி அருள்